ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹாப்பியா இருக்க வேணும். ஸ்போர்ட்ஸ் செய்யணும், அது ரொம்ப முக்கியம். ஒரு வருஷத்துல ஒரு வாட்டியாச்சும் வாட்டர் ஃபாஸ்டிங் செய்யணும், அதுவும் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு என்னோட 3வது நாள் வாட்டர் ஃபாஸ்டிங். வாட்டர் ஃபாஸ்டிங்னா தெரியாதவங்களுக்கானே சொல்றேன். 24 மணித்தியானத்துல இருந்து 72 மணித்தியானம் தண்ணி மாத்திரம் குடிக்கிறது. ஒன்லி தண்ணி மாத்திரம் குடிக்கிறது, வேற எதுவும் இல்லை. நம்ம முன்னோர்கள் வேட்டையாடும் சமூகமா வாழ்ந்த காலத்துல இப்போ உள்ள மாதிரி விதமான சாப்பாடுகளோ அதிகமான சாப்பாடுகளோ இருந்ததில்லை. அப்பப்போ வேட்டையாடி சாப்பிட்ற உணவுகள் தான். சில நாட்கள்ல சாப்பிட்றதுக்கு உணவு கூட இல்லாம இருந்திருக்காங்க. அதாலதான் நம்ம டெய்லி சாப்பிடும்போது உடல் அந்த நேரத்துக்கு தேவையான சத்தை எடுத்துன்னு மீது உள்ள சத்தை கொழுப்பாக உடம்பு ஃபுல்லா சேமிச்சு வச்சுக்கும். நம்ம உணவு இல்லாத நாட்களில உடல் சேமிச்சு வச்ச கொழுப்பை எனர்ஜியா பயன்படுத்திக்கும். நம்ம எங்க உடலுக்கு அந்த சான்ஸை கொடுக்குறோம், எவ்வளவு கொட்டிக்க முடியுமோ அவ்வளவு கொட்டிக்கிறது. அதால தான் நிறைய பேரு உடல் எடை கூட இருக்கிறாங்க. வாட்டர் ஃபாஸ்டிங்னா நம்ம உடலை ஒரு வீடு நடத்துனா நம்ம டெய்லி அந்த வீட்டில் சமைக்கும் போது காலையில் 2 மணித்தியானம், மத்தியானம் 3 மணித்தியானம், பின்னர் 2 மணித்தியானம், நைட்டு 3 மணித்தியானம் தூங்கிருச்சு மறுபடியும் சமைக்கும் போது நமக்கு வீடு கிளீன் பண்றதுக்கு டைமே இருக்காது. நம்ம வாங்கிட்டு வந்த பொருட்கள் வீடு ஃபுல்லா நிறைஞ்சுன்னே போயின்னு இருக்கும். நம்ம ஒரு நாள் சமைக்கலன்னா நமக்கு நிறைய டைம் இருக்கும் வீடு கிளீன் பண்றதுக்கு. நிலம் கிளீன் பண்ணலாம், ஜன்னல் கிளீன் பண்ணலாம், தேவையில்லாத பொருட்களை அப்புறப்படுத்தலாம். இதே 2 நாள் சமைக்கலன்னா வீட்டுல நிறைய வேலை செய்யலாம். இதே 3 நாள் சமைக்கலன்னா நம்ம வீட்டை புதுசு மாதிரி வச்சுக்கலாம். இதே தாங்க நம்ம உடல்லே நடக்கும். நம்ம டெய்லி 5ல இருந்து 6 வாட்டி சாப்பிடும்போது உடல் சாப்பிட்ட உணவை செரிமானம் செய்யறதுலயே டைம் போயிடும். நம்ம ஒரு நாள் 2 நாள் இல்ல 3 நாள் சாப்பிடாம இருக்கும்போது உடல் தன்னைத்தானே சுத்தம் செஞ்சுக்கும். அதே சமயம் உடல் உறுப்புகளையும் ரிப்பேர் செஞ்சுக்கும். வருத்தம் வராமலும் நம்ம உடம்பு பார்த்துக்கும். நம்ம நடந்து தெரியணும், ஒர்க் செய்யணும், ஸ்போர்ட்ஸ் செய்யும் போதுதான் உடல் சேமிச்சு வச்சிருந்த கொழுப்பு எடுத்து மறுபடியும் எனர்ஜியா பயன்படுத்திக்கும். அப்படி பயன்படுத்தும் போதுதான் உடல்ல உள்ள கொழுப்பு குறையும், நம்ம எடையும் குறையும். முக்கியமா கேன்சர், புற்றுநோய் வராமலும் பாதுகாக்கலாம். நம்ம எதை செய்யறனாலும் இஷ்டப்பட்டு செய்யணும். செய்யும் போதுதான் அதுல உள்ள பலன் கிடைக்கும். நம்ம 12 மணித்தியானத்துக்கு மேல சாப்பிடாம இருக்கும்போது நம்ம உடல்ல ஓட்டோஃபஷி என்ற ஒரு ப்ரோசஸ் ஸ்டார்ட் ஆகும். அப்படின்னா என்னன்னு தயவு செய்து கூகுள் யூடியூப்ல தேடி பாருங்க. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். டைம் எடுத்து பாருங்க ப்ளீஸ். இந்த உண்மையை சொன்னா குடிகாரம் குடிச்சு போட்டு வளர்றான்னு சொல்றாங்க. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் 5ஆம் தேதி 3ஆம் மாசம். பிறந்த நாள்னு தண்ணி விரதம் இருக்கிற ஒரே ஒரு கிறுக்கன் நானா தான் இருப்பேன்.